Hello friends, welcome back to my channel Jaggery. இன்னைக்கு வீடியோல நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கரெக்ட்டான அளவுகளோட எப்படி ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டா செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவை நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நான் 2 கிலோ அளவுக்கு குண்டு பச்சரிசி எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க முறுக்குக்கு எந்த அரிசி எடுத்துக்கறீங்களோ அதே எடுத்துக்கலாம். அதே மாவை பயன்படுத்திக்கோங்க. 2 கிலோ அரிசிக்கு நான் 5 போல ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அரிசினா நீங்கள் 3-4 போல சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கழுவிட்டு நல்லா ஒரு வாட்டி வீட்டு நிழலே காய வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உணர்த்திக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் போல் இந்த மாதிரி உணர்த்திக்கோங்க. ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா காய்ச்ச பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிரசம் மாவுன்னு சொன்னாலே நல்லா குறக்குறன்னு அரைச்சி கொடுப்பாங்க. சப்போஸ் இல்லைன்னா வீட்டிலையே மிக்சியில் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு அரை கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம வெல்லம் எல்லாத்தையுமே தண்ணியில் கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தெல்லாம் தண்ணியில் சேர்த்துட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு இதை நம்ம பாகு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது வெள்ளத்தில் இருக்க தூசெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். இப்போ இதை நம்ம பாகு போல் காய்ச்சிக்கலாம். நல்ல ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு எடுத்துக்கணும். அந்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பாகு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது கம்மி பதத்துக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அது தெரியலனா கொஞ்சமாக பாகு எடுத்து தண்ணியில் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு நல்லா உருண்டையாக கிடைக்கும். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டும் போது தான் நமக்கு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதிரச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நாங்கள் மத்தால கலந்துக்கிட்டோம். உங்களுக்கு எது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அதிரச மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு 3-5 நாள் வெளியே அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் தட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நல்லா வரும். அதிரசம் செய்கிறதுக்கு வானல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு போடுக்குள்ள நல்லா வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கையால் ஒரு வாட்டி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிரசமும் நல்லா வரும். அதிரசம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கவர் எடுத்துக்கோங்க. பாலிதீன் கவர் இல்லைன்னா உங்ககிட்ட வாடலில் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே தட்டலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது நல்லா உருண்டையாக தட்டிக்கோங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் வச்சு தட்டுங்க. அப்போ நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணும் சின்னதாக தட்டிட்டு அப்படியே கவர் எடுத்துகிட்டு உடனே எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி வச்சுட்டு உடனே எடுத்து போட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு ஒழுங்காக வராது. பேப்பர்லேயே ஒட்டிக்கும். இது நல்லா உப்பி வரும். நல்லா உப்பி வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுருணும். இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்க. இப்போ திருப்பி போட்டுருங்க. வேக வைக்கும் போது சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல கோல்டன் இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தட்டுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தட்டின உடனே எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ அதிரசம் தட்டின பிறகு ஒரு கிண்ண மாதிரி வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் வெளியே வந்துடும். நமக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிடைக்கும். அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீவிதாஸ்டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளி எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்காக என்னோடய வாழ்த்துக்களான்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.